டாக்டர் மருத்துவரை ஆதரிக்கிறார். அவருக்கு ஏகோபித்த ஆதரவை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், குறிப்பா நான் சும்மா ஜாலிக்காக சொல்றது, இப்பவே நீங்க அமாவாசை ஆயிட்டீங்க, அதனால எங்களையெல்லாம் மறக்காதீங்க, அதுல சக்தியாளருக்கு மறக்கிற மாதிரி நீ எங்களை மறந்துடாங்க. ஆனா கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சுதான் அவர் அமாவாசையா மாறினாரு. ஆனா இப்பவே நீங்க உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கான வெற்றி முகம் தெரிந்து விட்டது அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, நிறைவாக இன்னைக்கு மதுரை ராமநாதபுரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம். நான் அண்ணன் சொன்னேன் வாங்க, நான் முதல்ல கண்டிஷன் போட்டேன், வெளியே நின்று அந்த போட்டோ விட்டு போட்டோ எடுத்துட்டு நீங்க வெளியே எங்களை அனுப்பிச்சுடக்கூடாது அப்படின்னு. இல்ல எங்க பிரதிநிதி எல்லாம் உள்ள உட்கார வச்சு மினி ஹாலில் உட்கார வச்சு பேசணும். ஆனா இங்க விருந்தே வச்சுட்டாரு. அவரை பேசின ஒவ்வொரு வரியும் இங்க பாருங்க, நான் குறிச்சு கொடுத்தாரு, என்னுடைய மோகன் குறிச்சு கொடுத்தாரு. ஆனா இதையும் கொஞ்சம் பேசுகிறேன் இல்ல பார்த்தா அதை காட்டிலும் பன்மடங்கு அவர் சொல்றார். இன்னைக்கு இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்தது. 2011-12 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரணாக இருந்தது. போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தீங்க. 2021 அமைந்த பிறகுதான் தெரியுது யாருக்கு பதவி கொடுத்தா நல்லது, யாருக்கு பதவி கொடுக்கலன்னா நல்லது என்பது. அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தான் நல்லது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் எதிர்கட்சியாக இருந்தால் நல்லது, ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும் என்பதை மக்கள் இன்றைக்கு விரும்புக. அதுக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இன்றைக்கு நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலே இந்த இடத்துல சொல்றேன், நீங்க எல்லாம் வணிகர்கள், தொழில் பண்ணி முன்னேறக்கூடியவர்கள். நானும் தொழில் பண்ணி தான் முன்னேறணும்னு நினைப்பேன். நான் யாரு 10 வருஷம் அமைச்சரா இருந்தேன், நான் அதை சம்பாதிக்கணும் இது சம்பாதிக்கணும். நான் இருக்கிற இந்த 10 வருஷத்துல மதுரைக்கு நல்லதா செய்யணும். யாரா இந்த திட்டம்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா, செல்லூர் ராஜ் அமைச்சரா இருந்தாங்க, அந்த நேரத்துல வந்ததுடா அப்படின்னு சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய எண்ணமாகத்தான் இருந்தது. என்னை பலருமாக பேசுவாங்க, அதை பற்றி நான் கவலைப்படுறேன். என்னை அறிந்தவர் புரிந்தவர் என்னுடைய தாய் புரட்சி தலைவி அம்மா தான். அவர் சொன்னார், நீ எதை செய்தாலும் என் தம்பி ராஜு அவர்களே, நீங்க இதை செய்தாலும் மரியாதையா தான் சொல்லுவாங்க, இதை செய்தாலும் சிறப்பாக செய்வீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒண்ணும் இல்லாத இந்த துறையை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம், இவ்வளவு கட்சிக்கும் ஆட்சிக்கும் இவ்வளவு சிறப்பான நான் கொண்டு வந்த இலவச அரிசி திட்டத்தை மிக அற்புதமாக செயல்படுத்தினீங்க, கொண்டு வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தினீங்கன்னு சொன்னாங்க. அந்த வெளிப்பாடுதான் நான் மதுரைக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணி மற்றும் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொடுக்கின்றபோது முதலாக அம்மாவிடத்துல கேட்ட உடனே இந்த ரவுடிகளை பிடிச்சு போட்டாங்க பாருங்க, அது எனக்கே தெரியாது. நான் சொன்னேன், அம்மா ரவுடி தொல்லைக்கு அதிகம்மா, அம்மாவுக்கே மிரட்டல் கொடுத்தாங்கம்மா, அம்மா வரக்கூடாது 19 மிரட்டல். எனக்கு தெரியும் 21 மிரட்டல், உங்களுக்கு தெரியாது 21 மிரட்டல் வந்தது. எனக்கு தனியா வந்து நான் அதெல்லாம் வெளியே சொல்லல. 250 கேள்விகளை பிடிச்சு போட்டுட்டு